வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். பொதுவாகவே பிரியாணினா எல்லாருக்கும் ரொம்பவே ஸ்பெஷல். அதுலேயும் மட்டன் பிரியாணினா எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு 200 ml எண்ணெய் எடுத்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கரம் மசாலா பொருள் போட்டு நம்ம நல்லா தாளிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் 4 வெங்காயத்தை நான் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. நல்லா மூடி போட்டு வேக வச்சீங்கன்னா சட்டுன்னு உங்களுக்கு வெந்து வந்துடும். பாருங்க இந்த பதத்துக்கு நமக்கு வெந்தா போதும். இப்போ இந்த சமயத்துல 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 1 கப்பு புதினா சேர்த்துக்கலாம். 1 கை அளவுள்ள மல்லி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். 2 தக்காளியை பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கறி மசாலா பொடி 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சமயத்துல நான் சீரக சம்பா அரிசி 1/2 கிலோ எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கிறேன். டைம் சரியா இருக்கும். 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். பாருங்க வதங்கி வந்துடுச்சு. 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கிறேன். 300 கிராம் மட்டன் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அதை இந்த சமயத்தில் சேர்த்து மசாலாவோட நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மட்டன் வேகிறதுக்கு நான் 1 பங்கு தண்ணியை சேர்த்து நல்லா மூடி வச்சு வேக வச்சிருக்கிறேன். பாருங்க எனக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. மிச்சம் இருக்கிற தண்ணியை நான் இந்த சமயத்தில் சேர்த்துருக்கிறேன். நான் எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2 கப்பு அரிசி எடுத்தேன். 2 கப்பு அரிசிக்கு 4 கப்பு பங்கு தண்ணி உங்களுக்கு ரொம்பவே சரியா இருக்கும். சீரக சம்பா அரிசிக்கு பாருங்க நல்லா மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். நல்லா இப்ப நம்ம கொதிச்சு வந்துருச்சு. கறியும் 3/4 பதம் நமக்கு நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்ப ஊற வச்ச அரிசி இருக்கு இல்லையா, அதை இப்ப சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷம் ஊறினா போதும். சப்போஸ் உங்களுக்கு அதுக்கு மேல டைம் ஆகுது அப்படின்னா தண்ணியை வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கிண்டாம மேலாப்புல இப்படி பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பும் காரமும் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு தம் போடுங்க. ரெண்டுமே ஒரு கல் நமக்கு அதிகமா இருக்கணும். நல்லா கிரிப்பா மூடி 1/2 மணி நேரம் நல்லா நம்ம தம் போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தம் போட்டுக்கோங்க. சூப்பராக வெந்து வந்துடும் உங்களுக்கு. இப்போ பாருங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு நான் தனியாக எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க அரிசி நல்லா பொழு பொழுன்னு வந்திருக்குது. நல்லா உதிரியா வந்திருக்கு நமக்கு. கறியும் நல்லா வெந்து வந்திருக்கு நமக்கு. அவ்வளோதாங்க, சூப்பரான நமக்கு மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.